அந்த தாசியுடைய வார்த்தையை கேட்டு கட்டிய மனைவியை கர்ப்பமா இருக்கிற மனைவியை அடித்து உதட்டி சிறுவது செய்யறாங்க பாவம். ஏதோ அநாதனை காணாமல் இருக்கிறோமா, ஏதோ 5 10 100 50 ஏதோ கையில் இருக்கிற காணிகள் ஏதோ 10 போடுமா என்ன பண்றது? அப்படியே வழி விடுங்க. சாரி என்ன ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் என்ன போனா வர சிரம
ஒரு பரமனாரு கட்டளையா என்னடி ஒப்படி யாரு உப்பா செட் போயிட்டான் இல்ல ஒப்பு செட் போயிட்டானா ஆதி செட்டது எழுதி ஒப்பு இருக்கிறேன் பாசாக்காரனா பாம்பு பிடிச்சா பார்க்க போன தேர் பிடிச்சா ஒப்பு இருக்கிறேன் மாதிரி தவிர கேப்பாய் கொச்சை நம்ம முன்னாடி ஒரு சக்காத்துக்கு காசு போட மாட்டாங்க என் காசை வாங்கி அம்மா இங்க வாழைக்கானுங்க இருமா இவளாண்ட இந்த ஜனம் ஏதோ 15 ஏதோ உள்ளது ஏதோ 1 ரூபா 2 ரூபா போட்டாங்க அந்த காசு புடுங்கறத விட பாரு அண்ணன் கடைக்காரன் கல்லால் நிறைய வச்சிருக்காரு பணம் வாங்க கடைக்காரன் அண்ணன் கல்லால் நிறைய பணம் இருக்குது அவர்கிட்ட ஒரு நாளைக்கு படுத்துட்டு போறா பணம் பிடிட்டு வந்துடுறாரு எங்கிட்ட படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயிலா பிச்சை பெருமாள் அதை அனுபவம் என்ன செய்ய வேண்டும்? ஆமா நான் சொன்னதன்னு நீ செஞ்சுதானே? இப்ப பாரு ஒரு நிமிஷத்துல இப்ப கண்ணு முன்னாடி பாரு நான் பாக்குறேன். சாமி ஊழல வச்சு சொல்றேன் காலையாவது பிடிக்கிறீங்க சாமி ஒன்றும் செய்ய வேண்டாம். ஐயோ சாமி ஐயோ ஐயோ சாமி ஐயோ இப்பதான் சத்தால சாவடி எனக்கு தெரியும் பாக்கணும் என்னமா இவ பாட்டுக்கு ஒப்பறி வைக்கிறேன் யார் சேர்த்தாங்களா தெரியல தங்க கட்டி நெருப்பட்டியே தாசி வரும் தண்ணி தரலாம் தாசி உனக்கு நான் தாசி இருப்பேன் தங்க கட்டி நெருப்பட்டியே தாசி வரும் தண்ணி தரம் தாசிக்கு ஒரு வீடு எனக்கு தனிப்புறமா கட்டி வச்சேன் இத தாசி வச்சேன் பொடி மருந்து எனக்கு தங்க சாப்பந்தி கொஞ்சம் கழிச்சு வயிற்று தங்கி இருக்குது செத்து போன அவளே செத்து போயிட்டு அந்த படத்தை போய் வச்சுட்டு இருக்கிறப்பாரு செத்து காட்டு இல்ல செத்துதான் காட்டு செக் பண்றியா தெரியும் பாத்துக்கிறோம் நாளைக்கு 2 ஆள் 3 ஆள் போற சுடுகாட்டு கட்டி நெருப்பட்டியே வேசுவாரு தான் எத்தனை கூட தண்ணி எடுத்து வந்தேன் நான் 3 நாள் ஊத்துறதுக்கு உனக்கு அண்ணா அடி தம்பி அடி மாமா அடி மச்சான் அடி செத்தமாரி பெரிய பெரிய எங்களுக்கு நாய் உனக்கு பத்தமா யாரு இருக்காங்க எனக்கு வெள்ளி கட்டு நெருப்பட்டியா எனக்கு வேசி வரும் தண்ணி தடம் அந்த வேசிக்கு ஒரு வீடு எனக்கு வெளிப்புறமா கட்டி வச்சேன் அந்த வேசி வச்சேன் பொடி மருந்து எனக்கு விளங்குச்சா உனக்கு விளங்குச்சா போட்டியில இல்லமா இல்லமா 10 மூட்டை கலக்கா அடிச்சிருக்கிறேன் பருத்தி வச்சு போறதுக்கு அது கேட்டாலும் ஐயா வேலை விட்டு தூக்கணும் எங்க வேலை விட மாட்டேங்கிறீங்க
இவன் சட்டால சாவடியா சட்டால சாவடியா நானும் மலர்ந்து படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறேன், நீ மேலே ஏற்றி உட்காந்து இல்ல அப்படியே கரெக்டா அடிக்கிற அதுக்குதான் புழுதே புத காசு விட்டு போச்சுப்பா. அதான் உடம்புல வேக்குது, ஆனா உதச்சோல உடம்புல வேக்குதுப்பா. ஆனா லேசா காசு இருக்குது, அதான் பூதிக்குது. அவன் நெருப்பாட்டு கொதிக்குதுமா. மச்சான் சந்தோஷம் தான் வாங்க மச்சான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், என் மனவரை வாங்க முடியுமா? பூவை எடுத்து அப்படி நீங்க பூவை எடுத்து வைக்கணும் பின்னாடி முன்னாடி. ஏதோ முன்னாடி நல்லா இருக்கு. சரி சரி அறிங்க பேசுங்க. ஏங்க இங்க வாங்க. இப்ப நீங்க நாட்டுக்கு ராஜா தானே? உண்மைதான். நீங்க அரசாட்சி செய்யக்கூடிய அந்த சிம்மாசனத்தை நான் அமர்ந்து பார்க்கணும். அதுதான் எனக்கு ஒரு ஆசையே. இவ்வளவுதானே? ஆமா. உனக்கா உயிரையே கொடுப்பேன். அது என்ன? உயிர் கொடுத்த சாமிக்கே நம்ம மயிறு கொடுக்கிறோம். உயிர் கொடுக்க சிம்மாசனத்தில் அமர்ந்து அழகு பார்த்து ஆமாங்க. அவ்வளவுதானே? ஆமா. இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. இருந்தாலும் இப்படி ஒரு பொம்பளையாகப்பட்டவள் ஒரு நாட்டுக்கு ராணியாக அதுதான் ஆகிற போது உன்னை பதவி பிரமாணம் வச்சுக்க வந்த மாதிரி. அதனால நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆவலம் அத்தனையும் நான் போட்டு பார்க்கணும். என்ன காரணம் தெரியுமா? ஒரு கால் இந்த கனகாபுரி பட்டணத்துக்கு நீ அரசனா இருக்கிற போது ஏதாவது முன்ன பண்ண ஆயிட்டேனா? முன்ன பண்ணா என்னமா அப்படி இப்படி ஆயிடுச்சு. திடீர்னு செத்து போயிட்டேன். இல்லாத காலத்துக்கு பல பேர் பல விதமே பேசுவாங்க. அதனால எப்படி அரசாட்சி செய்யணும் அப்படி ஒரு ஆமாங்க. என்னுடைய ஆடை அளந்து பார்த்தா எப்படி இருக்கும்? சிம்மாசனத்தில் அமர்ந்து பார்த்தா உட்காந்து அரசு புரிஞ்சா எப்படி இருக்கும்? அம்மா நீங்க உயிரோடு போய் அம்மா அழகு பாக்குது. அப்படி எல்லாமே உங்ககிட்ட கத்துக்கணுங்கல்ல. எப்படி அதிகமா கத்துக்கணும். எப்படி எப்படி சக்கரவள்ளி கிழங்கு பாப்பா சமைஞ்சது இப்படி, அது எப்படி எப்படி நான் சமைஞ்சதெல்லாம் கேட்டேனா நான்? ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணிழிச்சே ராப்பலகா கண்ணிழிச்சே ராணி உன்னை சக்கா சேவந்த பூவா. பொம்பளையா இருந்தா விட மாட்டீங்க. சரி, என்னுடைய ஆடை அவருங்க 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 நீ கொஞ்சம் உதவி செய்ய. ஆமா ஆமாமா.
அதாவது இந்த சிம்மாதானத்துல அரசாட்சி செய்யக்கூடிய ராணி போயிட்டு குளிச்சு முழுகிட்டு வரதுக்குள்ள ஆளை அவரெல்லாம் அவுத்துட்டீங்களா? ஆமா, அவர் என்ன பாட்டு பண்ணாரு? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமினாரு. இதுவும் பொருத்தமா தான் இருக்கும். ஆனா இன்னொரு பாட்டு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல ஆடுறா சொன்ன தம்பி, ஒரு பாட்டு ஒரு வரி மட்டும், ஒரு வரி அப்புறம் பேசிக்கலாம். அப்படி இல்லைங்க, அப்படி ஓரமா இல்லைங்க. ஆமா, இப்ப ஒரு நாட்டாளக்கூடிய அரசனை உடம்புக்கு சரத்து இல்லாத நிக்கலாமா? வகுத்துக்கு துணியும் உடம்புக்கு சோறு வேணா? ஆமாமா, வகுத்துக்கு துணி உடம்புக்கு சோறு. உடம்புக்கு சோறு எப்படி போறதா வகுத்துக்கு துணி கேட்கணும். சரி சரி, உடம்புக்கு துணியும் வகுத்துக்கு சோறு கொடுக்கணும்ல. ஏன் கொடு. பாவாடை உள்பாவோட கட்ட கட்டியா எங்க கொசுவே பறக்குது மேல. இப்பதான் எடுத்துட்டு வந்தாச்சு போய் அயன் போட்டா பாரு, அது அங்க போடுங்க. யாருக்கன்னாவது பற்று திஷ்டி பற்றும் நான் என் தலை சுத்தி தரேன். என் தலைய இந்த சரண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை ஜல்லிக்கரை காட்டுறது போய் எடுத்த எத்தனை பேருக்கிட்ட போனோம்? அவ்வளவு பேருக்கிட்ட போய் அத்தனை பேருக்கிட்ட போய் ஏறி ஏறி அவங்க பேசி காலெல்லாம் கிழிச்சு குடிச்சுக்கிறா பாரு. எங்க சூரிய வம்சம் போட்ட காலம் அங்க நில்லுங்க. ஆறு சட்டை ஆறு கொடுக்கறது, மூச்சு மூச்சு விடக்கூடாது. பாரு ஏங்க இப்ப இந்த நீ உட்காரக்கூடிய அரசு சிம்மாசனத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்படி தெரியுறேன் இதை பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்தால் ராணி போல் தெரிகிறது. என்ன பார்த்தா ராணி போல் தெரிகிறது. ராணி மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தா உன்னை பார்த்தா ஒரு ஆண்டியை போல் பிச்சைக்காரனை போல் தெரிகிறது. ஓஹோ, ஒரு ஆண்டியை போல் பிச்சைக்காரனை போல் தாசனை போல் ஜோகியை போல் ஒரு ஜங்கமானை போல் தோணுகின்றது. தெரியுது. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் விளையாட்டுக்கு தானே, விளையாட்டுக்கு தான் இருந்தாலும் நான் கேக்குறேன், புருஷன் நான் என்ன ராணி மாதிரி நீ போய் கூட சொல்லுவேன். கட்டின பொண்டாட்டி அதாவது காக்கா கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சரி, அழகா அசிங்கமா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாதான் அவருக்கு மனசு தெரிஞ்சா கவலை இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி பேசுவான், சாப்பாடு போடுவாளா என்னமே செய்ய மாட்டான். ஆமா ஆமா ஆமா, கண்டபடி பேசுவான். அதனால நீ தப்பா கூட சொல்வ. நம்ம வீட்டு ஆளுக்காரனக்கல்ல அப்படியே ஆளுக்கார நான் வந்து கரெக்டா மேப் போட்டு கிளீனா சொல்லுவேன். கரெக்டா அந்த பக்கம் போய் சொல்லு, இந்த பக்கம் நெல்லு, அங்க போகாத, இங்க நெல்லு, இங்க நெல்லு, எங்க நின்னு பேசுறதுமா தெரியணும்ல. அம்மா நீ எப்படி இருக்கிற தெரியுமா? இப்ப சொல்லு. நான் அம்மா இப்ப சொல்லு. நீ வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்க. ஆமா. நீ யார் மாதிரி தெரியுமா? என்னுடைய யோசனைக்கு யார் மாதிரி தெரியுறேன்? அம்மா சசிகலா மாதிரி இருக்குதுல்ல? ஆமா. நீ வந்து சசிகலா. நானு. ஆமா. சரி. இங்க படுத்து தூங்கிட்டு இருக்குதே. ஆமா. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா. இதடா தின்னத உன்னத நெஞ்சர்னமா திருவிழா கிட்ட தெய்வம் ரெண்டு அறியாத புண்டாவா ஜெயலலிதாவா? அம்மா ஜெயலலிதா. அப்ப நான் சசிகலாவா? சசிகலாவை கர்நாடகால கொண்டு போட்டுனா ஊரு பேசுத நானே சொன்னேன். ஊரு பேசுறதா எனக்கு நம்ம தெரியும். ஊர் பேசுறது நீ பேசலாமா? ஊர் உலகம் ஆயிரம் சொல்ல மாட்டா, நீ சொல்லலாமா? இல்லம்மா, இதான் நாடு என்ன போதோ நடுவு போகணும்ல. ஊரோட பகைத்தா வேறொரு பகைன்னு வாங்க. ஆமா, நீ செல்ல செல்ல சும்மா தமா சொன்ன கண்ணு. சசிகலா வேண்டாம், அம்மாவும் வேண்டாம். தூரமா நில்லு. என் வீட்டு நாயத்தை நானும் பேசிக்கிறேன்,
ஊர்வாய் 3 நாள் மூடலாம், ஏன்னா வீட்டுவாய் 3 நாள் ஊர்வாய் மூடக்கூடாதுங்கிற மாதிரி. இப்ப பாரு, இப்ப நான் கேட்கும் கேள்விக்கு தகுந்தவாறு நீ பதில் சொல்லணும். சரியா? இப்ப நீ பிச்சைக்கார மாதிரி தர்ற, நான் நாட்டுக்கு ராணி மாதிரி போல் தெரிகிறது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு தகுந்தவாறு பதில் சொல்லணும். சரியா? என்ன கேட்க போகிறாய்? ஒரு கண்டவ பேசி கேட்டு 2ஆம் தரமாக வந்த மனைவி பேச்சை கேட்டு ஒரு தாசியின் வார்த்தை கேட்டு கட்டிய மனைவியை கொன்றாரே ஒரு அரசன், ஒரு மனிதன். அவர் செய்தது தப்பா இல்ல சரியா? சரியா தவறா? தவறுதான். தவறுதானே? தாசி வார்த்தை கேட்டு கட்டின கொண்டாட்டி கொண்டு விட்டாலும் அவர் செஞ்ச தப்புதான். தவறுதான். அவர் என்ன செய்யலாம்? எதை வேணாலும் செய்யலாமா? நீ யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? யாரே சொல்லி கொண்டிருக்கிறாயா? டேய், நீதான்டா. தேவா? ஆறா நீ? என்னை பார்த்தா? ஆமா, என் கணவரை பார்த்தா. ஆறா கணவன். எத்தனை பவுட தாலி கட்டி வச்சுற? தேவி. டேய், என்னமோ சொல்றாங்களே, என்னமா அண்டையில வீடு கட்டி அரப்பவனு தாலி கட்டி, அதுக்கு மேல சொல்ல தேவையில்ல, வேற மாதிரி இருக்கும். ஆமா, பாரு. ஏய், என்னது? மோசம் செய்யலாமா? எந்த மோசம் செஞ்சாங்க உன்ன? தாசியின் வார்த்தையை கேட்டு கட்டிய மனைவி கொண்டானே ஒரு அரசன், நீதான். அதாவது சரியான தீர்ப்பு சொல்லிருக்கிற நீ. நான் தான் கொண்டா, இதனால செய்யலான்னு. கொள்ளலாமா? யார் பேச்சு கேட்டு கொன்ன? உன்னுடைய வார்த்தையை கேட்டுதான் இப்ப சரி. ஏன் பேச்சை கேட்டு நீ கொண்டியா? போடக்கூடாது. ஆண்டி ஊம சொன்ன தாசனுக்கு எங்கடா போகுது புத்தி? நான் உன் கொண்டாட்டி கொல்லுனவன், நீ கொள்ளலாமா? முறை கோடி மன்னவன் செங்கோலன் மைசேஜின் உரை கோடி ஒல்லாத வானம் பயல். ஒரு நாட்டில் ஓர் அரசன் தன்னுடைய நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வந்தானா, அந்த நாட்டில் மழை மேகம் தவறி பருவமழை பெய்யாமல் போயிடும் என்று முன்னோர்கள் ஒத்திருக்கிறாங்க. நீதி தவறிய கனக மகாராஜனை ஆறா நீ கனக மகாராஜனா? உட நாட்டை விட்டு வேண்டாம். வேண்டாவா? தெரியாமல் செய்து விட்டு ஆறா தெரிய செஞ்சது. அதாவது நல்ல கேளுங்க, உட்காந்துக்கிறவங்க. நான் செஞ்சது தப்பா ரைட்டா நீங்களும் சொல்லலாம். இன்னைக்கு இல்லண்ணா இருங்க. இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன், காட்டுக்கு வந்து என்ன கட்டிட்டு வந்துட்டேன். அவ தாசி இருந்தாலும் சரி, வேசி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன கட்டிக்கிட்டு வந்துட்டேன். முன்ன பொண்ணை பார்க்காத கூட, உன்னை முன்ன பொண்ணை பார்த்தது கூட இல்ல, ஆளை கண்டு மயங்கி கட்டிக்கிட்டு வந்துட்டேன். இதே போல நான் வீட்டுல இருக்கிறேன், என்னை விட ஒரு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சா, அவளை கட்டிக்கிட்டு வந்து அவ பேச்சை கேட்டு என்ன கொல்ல மாட்டேன்றது என்ன நிச்சயம்? என்ன கொல்லுவில்ல? என்ன கொல்லுவில்லையடா நீ? நிச்சயமா கொல்லுவேன். என் பேச்சை கேட்டு உன் பொண்டாட்டி கொல்லுவிட்ட, உன்னோட்டி பேசி கேட்டு என்ன கொல்ல மாட்டியா? அதனால இந்த நாட்டு உனக்கு இடம் இல்ல, போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. ஒரு நாட்டை விட்டு இந்த நாடு நகரம் எல்லாம் எழுதோட பட்டம்.
இந்த நானாலு சீமையெல்லாம் எழுதுற பட்டம், இந்த மண்டு மனையெல்லாம் எழுக்கிற பட்டம், இந்த மபுநகரி தேசமெல்லாம் எழுதுற பட்டம். போடா நாட்டை விட்டு, உனக்கு என்னடா வேலை நாட்டுல? சரி சொல்லுவாங்க, ஆடு நாளைதானே ஓனா எழுதான். கொண்டாடி சேர்த்துல பாசல அலையா பாசம் உனக்கு இந்த மாசம் அதுக்கு என்ன போச்சு மாப்பிள்ள? நான் நாட்டை விட்டு செல்கிறேன். தலைவன் மனைவியை தகனம் செய்துவிட்டு நாட்டை விட்டு செல்கிறேன். பார், உன் மனைவி தகனம் செய்யக்கூடாது. நீ எங்க போற அங்க தூக்கிட்டு போய் தகனம் செய்ய. என் நாட்டு இருக்க கூடாது கொஞ்ச நேரம். தூக்கு பணத்தை. மனைவி தகனம் செய்ததற்கு மட்டும் இடம் கொடுத்தால் போதும். தகனம் செய்துவிட்டு நான் நாட்டை விட்டே எடுக்கிறதுக்கோ தகனம் செய்யறதுக்கோ நான் காசு தர மாட்டேன். இந்த வீதி மார்க்கமாக பிச்சை எடுத்து தகனம் செய்ய. இந்த அரசு கஜானாவுல இருந்து ஒரு சல்லி காசு ஒத்த பைசா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் எழுது எங்க அப்பா மூட்டு சொத்து. போயிட்டு நீ அப்படி சிங்காரம் கட்டி சிறப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்குடா உனக்கு? எதுக்குடா உனக்கு சம்சாரம் இருந்தா சொல்லிக்கிறாங்க. சிங்காரம் கட்டு சிறப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்குடி? தேவையா? இருந்தா சன்னியாசி சுன்னியாசி யாரு? என்னவா இவ்வளவா? நாட்டுக்கு ராணிடா. ஞாபகம் வச்சுக்க. இது உனக்கு இல்ல. அந்த ஆளை காட்ட கொடுத்து பிச்சை எடுத்து பாரு. எங்க அப்பா முட்டாரு இது மாதிரி. எங்க அப்பா முட்டாரு. ஆமா, உங்க ஒப்பு வீட்டுல ஒரு வாட்டி இருக்காது. அடிச்சிருப்பாங்களே பூரா எங்க பாட்டை அடிச்சு விட்டான். எங்க பாட்டு ஓட்ட அடிச்சு விட்டான். பாரு, பிச்சை எடுத்து சீக்கிரம் தங்களை ஜெயிச்சு கனகாவரி பட்டணத்தை ஆண்டவக்கருடைய மன்னன் பிச்சைக்காரனை போல் பிச்சை எடுக்கும்படி விதி ஆகிவிட்டது. தெய்வமே, அயோட என்ன போல
தர்மங்களோ சாமி செய்வரையா